முத்தேர் நகையால் இடமாக இடமார்பில் வெண்ணூர் வெண்ணு தொத்தேர் மலைச்சடையில் இடம் போலும் சோலை சூழ்ந்த அத்தேன் அழியும் களியால் கடைசி முரள ஆழத்துண்டி தெத்தேன் வினை முரள கேட்டார் வினை கெடுக்கும் பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம் ஈரோடு மாவட்டத்தில் பவானியில் அமைந்துள்ளது. கங்கை, காவிரி, பவானி ஆகிய 3 நதிகள் சேரும் முக்கூடல் கோயில் என்று அழைக்கப்படுகின்றது. 3 ஆறுகளில் பவானி மற்றும் காவிரி எளிதாக கண்ணுக்கு புலப்படும். ஆனால் 3வது கங்கை ஆறு கண்ணுக்கு தெரியாது. இந்த ஆறு பவானியில் காணாத அமிர்த நதியாக கருதப்படுகிறது. 1008 லிங்கங்கள் ஒன்றிணைந்து ஒரே லிங்கமாக காட்சியளிக்கும் சகஸ்ரலிங்கேஸ்வரர் ஆலயம். சிவபக்தர்கள் 1008 சிவலிங்கங்களில் பூஜை செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும். 108 என்பது சிவபூஜையில் முக்கிய பாகமாக கருதப்படுகிறது. ஆனால் 1008 என்பது மாபெரும் பாக்கியத்தை குறிக்கும். பவானியில் எரிந்த உடல்கள் எரியூட்டப்படும் போது அதன் மண்டையோடுகள் எரிவதில்லை. ஏனெனில் எங்கும் நிறைந்த சிவனின் அருள் கடாச்சாரத்தால் இவ்வாறு நிகழ்வதாக இங்குள்ள மக்கள் நம்புகின்றனர். ஆலயத்தின் பிரதான தெய்வமாக சங்கமேஸ்வரர் சிவலிங்க வடிவில் காட்சியளிக்கிறார். சிவபெருமானின் துணைவியான சங்கமேஸ்வரி அம்பிகை இங்கு தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார். ஆலயத்தில் சுந்தர நாராயண பெருமாள் என்ற பெயரில் ஸ்ரீமன் நாராயணர் தனி சன்னதியில் பூர்ண சன்னிதானத்துடன் இருக்கிறார். சிவபெருமானுடன் நாராயணன் இணைதல் இந்த தலத்தை மேலும் சிறப்பிக்கின்றது. இந்த கோயிலில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, கிரகண காலங்கள், சிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி போன்ற காலங்களில் மிகவும் விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகின்றது. இங்கு ஸ்தல விருட்சமாக இலந்தை மரம் உள்ளது. சங்கமேஸ்வர பெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். குழந்தை பாக்கியம் பெறவும் நினைத்த காரியங்கள் நடக்கவும் இங்குள்ள நதியில் குளித்து அமிர்த லிங்கத்தை கையில் எடுத்து ஆவுடையை 3 தடவை சுற்றி வந்து தரிசித்தால் பலன் உண்டாகும். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி தல விநாயகரையும் சங்கமேஸ்வரரையும் வழிபட்டு இங்குள்ள இலந்தை பழங்களை சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். கோவிலை சுற்றிலுமே அனைத்து வசதிகளும் இடம்பெற்றுள்ளன. பக்தர்கள் குளிப்பதற்கு குளியல் அறைகள், கோவிலை சுற்றிலும் கடைகள், பூஜை ஜாமான்கள், பூக்கள் என அனைத்துமே இங்கு கிடைக்கின்றது. ஒவ்வொரு பூஜை மற்றும் தர்ப்பணங்களுக்கு எவ்வளவு செலவு என்பதை அறிவிப்பு பலகையில் வைத்துள்ளனர். தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள், நம் முன்னோர்களின் சாபங்கள் அனைத்தும் இந்த நதியில் குளித்தால் நம்மை விட்டு அகல்வதாக நம்பப்படுகிறது.